டேய் சிவா, உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. பெருமாள், என் பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். நீயும் அவனை பயில எடுத்துட்ட. இப்ப கல்யாணமும் பண்ணி வச்சுட்ட. எனக்கு ஒரு தகவல் சொல்லணும்னு தோணலையா? இத்தனை வருஷமா நம்ம பழகின பழக்கத்துக்கு நீ காட்டுற நன்றி கடனாடா இது. பேசிட்டியா? இவ்வளவு நேரம் நான் பேசக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருந்தேன். ஏய், நடக்கிறது என் பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ளை என் பக்கம். அப்புறம் எதுக்கு நான் கண்டவங்களுக்கு எல்லாம் சொல்லணும்? உங்க புள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே சக்கரையா பேசுறீங்களே, இது என் பொண்ணு கெட்டு போன அன்னைக்கே உங்களுக்கு தோணலையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க பையனை 2 அடி அடிச்சு எங்க கிட்ட சம்பந்தம் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களே, அப்ப எங்க வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்? சரிம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனி நடக்க வேண்டியதை பேசுவோம். இனி நடக்க போறது என்னன்னு நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க நின்னு கலாட்டா பண்ணாம கிளம்புங்க. சிவா, நீ பேசுறது சரியில்லை. உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசு. ஏய், முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இங்க நின்னு பிச்சைக்காரங்க மாதிரி கலாட்டா பண்ணாம கிளம்புங்க. அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. இங்க பாருங்க பெருமாள், நீங்க அந்த குடும்பத்தோட ராசியா போனாதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா நீங்க வீம்புக்கு சண்டை போட்டா கெட போறது உங்க பொண்ணோட வாழ்க்கை தான். சொல்றத சொல்லிட்டேன், கேக்குறதும் கேட்காததும் உங்களோட தலையெழுத்து.
மாமா, சிவா பாத்தீங்களா? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா இல்ல கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்களா? சிவா எங்க? கேட்டா ஒண்ணுமே சொல்லாம இருந்தா எப்படி? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரிய முடியுமா தான் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இனி அவன் நமக்கு கிடையாது, அவ்வளவுதான். அக்கா, ஏன் உம்முன்னு இருக்க? என்னன்னு சொல்லு. அவ எப்படி பேசுவா? எல்லாம் நடந்ததும் அவளால் தானே. சரிப்பா, பொறுமையா என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்க. சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனா இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். யாரு? வேற யாரு? அந்த பவித்ராவை தான். அந்த பொண்ணு தானே அவன் கெடுத்தான். அப்ப அந்த பொண்ணு தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சொல்றதும் சரிதாம்மா. நாமளும் அதானே பண்ணிருப்போம். அதத்தான் நானும் நினைச்சேன். பெருமாள் கால்ல விழுந்தாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். கல்யாணி கேட்டாளா? இப்ப போலீஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து சிவாவை அரெஸ்ட் பண்ணி ஊரெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போச்சு. கல்யாணி செஞ்ச காரியத்தினால இப்ப சிவா நம்ம குடும்பத்தையே எதிரியா நினைக்கிறான். பெருமாள் அவனுக்கு தெய்வமா போயிட்டான். பெருமாள் தான் அவனை பெயில் எடுத்தாரா? ஆமா, அதனால்தான் நம்மள எல்லாரையும் எதிரியா நினைக்கிறான் சிவா. அவனை நாம 7-8 வருஷம் ஜெயில தள்ள பார்த்தோமா, அதுல இருந்து பெருமாள் அவனை காப்பாத்திட்டானா. அதனால இனிமே எல்லாமே அவனுக்கு பெருமாள் தானா. உங்க குடும்பத்துல பிறந்ததையே நீங்க மறந்துடுங்க அப்படின்னு அம்மா. அவன் இப்போ இருக்கிற கோவத்துல பேசிருப்பான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. எனக்கு அப்படி தோணல அமுதா. அவன் பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் நானே அவனை மறந்துடலான்னு நினைக்கிறேன். நாம அப்படி பேசக்கூடாது மாமா. நாம தான் இறங்கி போய் அவங்க வீட்டுல பேசணும். ஒருபடி பவித்ரா நம்ம வீட்டு மருமக. பெருமாள் கிட்ட பேசி சிவாவையும் பவித்ராவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். சித்தி சொல்றதும் சரிதான்ப்பா.
ஆனா கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தோணல. இனிமே தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. சிவா மனசு மாறினாலும் அந்த பெருமாள் விட மாட்டான். பவி, நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அந்த வானத்து தேவதையே இந்த ரூம்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே கனவு மாதிரியே இருக்கு. என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி அழகான படிச்ச பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு வைஃபா வருவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன பவித்ரா மௌனமாவே இருக்க? தெரியும் பவித்ரா, என் மேல நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் சாரி கேட்கலாம். சாரி 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 போதுமா? இதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டிட்ட சாரி கேட்கறதுல என் கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. நான் முழுசா தெரிஞ்சிருக்கேன் பவித்ரா. இனிமே உனக்கேத்த புருஷனா, இந்த குடும்பத்து தலைவனா, உன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவேன். என்ன சொல்றமா? என்ன பவித்ரா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ மௌனமாவே இருக்க.
பவி. என்ன தொடாத. என்ன பவி சொல்ற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். தப்பு. இது செகண்ட் நைட். நீங்க எனக்கு செஞ்ச கொடுமைய அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பவி, இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்க? இன்னும் அத ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேக்குறீங்களா? எப்படி என்னால மறக்க முடியும்? ஒரு பொண்ணு சுலபமா மறக்கக்கூடிய காரியமா அது. என்னால அத வாழ்நாள் பூரா மறக்க முடியாத. அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே பவித்ரா. ஓஹோ, கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? நாளைக்கு வேற ஒருத்திக்கு இதே நிலைமை வந்தா அவளையே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? வாழ நினைத்தால் உன்